வணக்கம். அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் என்னுடைய கனிவான, அன்பான, இனிப்பான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை 1 வாழ்வில் உள்ள அனைத்து இருளையும் நீக்கி அனைத்து செல்வங்களையும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளன்று நம்முடைய விவசாயிகளுக்கும் சரி, சூரிய பகவானுக்கும் சரி நன்றி செலுத்தும் விதமாக இந்த பொங்கலை எப்படி கொண்டாடலாம், பொங்கல் வைக்கும் நல்ல நேரம் என்ன, பொங்கல் அன்று எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், குலதெய்வத்தை வழிபடும் முறை என்ன, மகாலட்சுமி வழிபடும் முறை என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல காலையிலேருந்தே என்னென்ன பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். காலையில் எந்திரிச்சோன்னே உங்களுடைய காலை கடனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலில் தண்ணி தெளிச்சோ இல்லைனா மஞ்சள் தண்ணி தெளிச்சோ இல்லைனா சாணம் கரைத்தோ மாக்கோலம் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த கோலத்து மேலே அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பூ வைக்கலாம். செம்பருத்தி பூ வைக்கலாம், இல்லைனா மல்லிகைப்பூ வைக்கலாம், இல்லைனா பூசணி பூ வைக்கலாம். எது உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க போகிற தண்ணியில் கொஞ்சமாக துளசி இலைகள், அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய பன்னீர் கொஞ்சமாக கலந்துக்குங்க. அந்த தண்ணீரை கொஞ்சமாக அள்ளி தரையில் விடுங்க. தரையில் விட்டு கிழக்கு நோக்கி தரையில் விட்டுட்டு, நான் தெரிந்தோ தெரியாத செய்த பாவங்கள் அனைத்துமே என்னை விட்டு விலகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் சூரிய பகவானையும் பிள்ளையாரும் நினைத்து வேண்டிக்கிட்டு அந்த தண்ணியை கீழே விடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் தலைக்கு குளிச்சுட்டு வந்துடலாம். அதன் பின்பு முன்னாடி நாளே நீங்கள் வீட்டில் அந்த பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் அன்றைக்கே க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் எல்லாமே போட்டு வச்சுருங்க. முடிந்த அளவுக்கு அன்றைக்கி 5 தீபம் ஏற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். 2 குத்து விளக்கு, அதில் ஒரு தீபம் ஏற்றினா போதும். அதுக்கப்புறம் ஒரு காமாட்சி விளக்கு, அதுக்கப்புறம் 2 மண் விளக்கு வச்சுக்கோங்க. காமாட்சி விளக்கில் நெய் விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 2 குத்து விளக்கு வைக்கிறீங்கன்னா வெறும் தரையில் வைக்காதீங்க. ஒரு சின்ன தட்டில் அதில் கொஞ்சமாக அரிசி பரப்பி, பச்சரிசி பரப்பி அதில் குத்து விளக்கு வைக்கிறதுக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் மண் விளக்கில் நெய்யோ இல்லைனா எண்ணெயை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. சின்ன சொம்பில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிக்குங்க. இதுதான் உங்களுடைய குலதெய்வம். உங்களுடைய குலதெய்வம் எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல, என்னுடைய குலதெய்வம்னு சொல்லிட்டு வேண்டிக்கிங்க. அது எந்த குலதெய்வமாக இருந்தாலும் உங்களுக்கு அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனசில் நினைச்சிட்டு என்னுடைய குலதெய்வமே என்னுடைய குலத்தை வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கினா கண்டிப்பாக அந்த குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரிவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும். மஞ்சளில் நான் கொஞ்சமாக தண்ணி கரைச்சி பிள்ளையார் மாதிரி கும்பம் மாதிரி வச்சுட்டு அதில் குங்குமம், அதுக்கப்புறம் அருகம்புல் மஞ்சள் பிள்ளையாருக்கு சாத்திட்டு கொஞ்சமாக பூ வச்சுங்க. சாமி படங்களுக்கு எல்லாத்துக்குமே பூ போட்டுக்குங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பொங்கல் பானை. பொங்கல் பானை மண்பானை பயன்படுத்துங்க. முடிந்த வரை மண்பானை பயன்படுத்துங்க. அன்று ஒரு நாளாவது மண்பானையில் சமைத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப உடலுக்கு நல்லது. நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு நன்மை செய்வதற்காக மட்டுமே தான் இருக்கும். இந்த நாகரிக உலகத்தில் சில்வர் கண்டெய்னர், நான்ஸ்டிக் கண்டெய்னர் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாள் மண்பானை பயன்படுத்துறதுக்கு பாருங்கள். நான் வருஷம் மண்பானை தான் வைப்பேன். வெளியில் வாசலில், நான் இன்றைக்கி சிட்டியில் தான் இருக்கேன், ஆனால் கார் பார்க்கிங்கில் வெளியில் வாசலில் கல்லை கூட்டி தான் வைப்பேன். அதனுடைய பானை தான் இது. போன வருஷம் பயன்படுத்தின பானை தான் இது. என்னதான் இருந்தாலும் நான் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ எடுத்து காமிக்கலாம். ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து வராது. என்னதான் தை 1 அன்னைக்கு வைக்கிறதா சிறப்பு. அதனால் உங்களுக்கு நான் இன்றைக்கி எங்கள் வீட்டு கேஸில் எப்படியெல்லாம் பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு மண்பானை முடியல அப்படின்னா சில்வர் கண்டெய்னர் பயன்படுத்தவனா பித்தளை பாத்திரம் இருக்கு இல்லையா, அது பயன்படுத்திக்கிங்க. இப்போ இந்த மண் பானையை நம்ம முன்னாடி நாள் நல்ல நேரத்தில் பார்த்து கடையிலேருந்து வாங்கிட்டு வீட்டில் வச்சிடணும். அப்படின்னா போகி எண்ணிக்கை இல்லைன்னா முடிந்த அளவுக்கு காலையில பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால முன்னாடி நாள் வாங்கிட்டு வச்சுக்கங்க. நல்ல நேரத்துல நைட்டு ஃபுல்லா தண்ணி பிடிச்சி வச்சிருங்க. ஏன்னா நம்ம நேரடியாக அடுப்பு அனல் படும்போது பார்த்தீங்கன்னா பானை விரிசல் விட்டுரும். தண்ணி பிடிச்சி நைட் ஃபுல்லா அது குளிர்விக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பானை விரிசல் விடாம இருக்கும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில, அதாவது எப்போ பொங்கல் வைக்கணுன்றதை முதல்ல சொல்லிடுறேன். எப்பயுமே பொங்கல் சூரியன் உதிக்கும் போது, அந்த சூரியன் 6 மணிக்கு 6:15 கிளம்புது இல்லையா, அந்த டைம்ல பொங்கல் வச்சு வழிபடுறது ரொம்ப 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 நல்லது. இந்த 2022ஆம் வருடம் பொங்கல் வைக்கும் நல்ல நேரம் எப்பொழுதுன்னு பார்க்கலாம். 14/1/2022, அதாவது தை 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில, அதுவும் மகாலட்சுமிக்கே அம்சமான நாள்ல வருது. அன்னைக்கு காலையில 6 மணி முதல் 9 மணி வரை சுப வரைகள். அது மட்டும் இல்லாம நல்ல நேரம் 9லிருந்து 10 மணி வரைக்கும் இருக்கு. அதனால காலையில 6 மணி முதல் 10 மணி வரை சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து படைத்து பூஜை செய்வது உகந்த நேரமா இருக்கும். முதல்ல படைக்கும் போது குலதெய்வ வழிபாடு, அதுக்கப்புறமா சூரிய பகவான், நம்முடைய விவசாயிகள், இவங்க 3 பேருக்குமே நன்றி செலுத்தணும். நிறைய பேர் 15ஆம் தேதி தான் பொங்கல் வைக்கணும், அதாவது சூரிய பகவான் மகர ராசிக்கு 15ஆம் தேதி தான் வராரு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது முறையில்ல. 14ஆம் தேதி பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நாள். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நீங்க வேணா ஒரு தடவை ஒரு வருஷம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை எல்லாமே நீக்கிட்டு அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும்.
இப்போ இந்த பானையை சுற்றி நம்ம பூசை போடணும். விபூதியை வந்து கரைச்சிட்டு 3 விரலால் அதை தொட்டுக்குங்க. 3 பட்டை போட்டுக்குங்க 3 இடத்துல. அப்புறம் அந்த நடுக்கோடில் மஞ்சள், குங்குமம், சந்தனம் இது 3மே வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம பால் சேர்க்க போகிறோம். பால் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்குங்க. பால் வந்து மகாலட்சுமி அம்சம். அது மட்டும் இல்லாமல் பால் சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து பொங்கி வரும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை பானை அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக அருகம்புல் சேர்க்க போகிறோம். அருகம்புல் வந்து பிள்ளையாருக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் நமக்கு முக்கியமாக அருகம்புல்லை வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த அருகம்புல்லுக்கு உண்டு. நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்லது இருக்கும். ஸோ கண்டிப்பாக அருகம்புல்லை நல்லா கழுவிட்டு ஒரு 2 அருகம்புல் கிட்ட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பானையை மூடிடலாம். அதுக்கப்புறம் இந்த பானையை சுற்றி மஞ்சள் கொத்து கட்டிக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூ வச்சுக்குங்க அந்த கொத்து மேலே. அப்புறம் இந்த பானையை எங்கே வைக்கணும் அப்படின்னா, அதாவது அடுப்பை வந்து எங்கே கூட்டணும் அப்படின்னா, நான் வெளியில் கார் பார்க்கிங்கில் கூட்டுவேன். இல்லை உங்களுக்கு எங்கெல்லாம் சூரிய வெளிச்சம் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல படுது வெளியிலன்னா அந்த இடத்துல வச்சுக்கலாம். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அந்த மூலப்பகுதியில் அந்த பகுதியில் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் கிழக்கு பக்கமாக உட்காந்துருக்கணும். அடுப்புடைய வாய்ப்பகுதி வந்து விறகு வைக்கக்கூடிய பகுதி வந்து மேற்கு நோக்கி இருக்கணும். அதுக்கப்புறம் கோலம் போடுற அதாவது அந்த அடுப்பு வைக்கக்கூடிய இடத்துல வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் 9 செங்கல் அதாவது 3 செங்கல்ல அடுக்கணும். இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 செங்கலுக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து வைங்க, பொட்டு மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த அடுப்பு உள்ள வந்து தவிடோ இல்லைனா மணலோ கொட்டிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன குச்சி விறகு குச்சி இருந்தால் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அது மேலே ஒரு 4-5 கற்பூரம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பானையை அந்த அடுப்பு மேலே நம்ம வச்சிடலாம். இதுவே உங்களுக்கு அடுப்பில் வைக்கக்கூடிய ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் கேஸ் மேலே வைக்கலாம். தாராளமாக பானையை கேஸ் மேலே வைக்கலாம். ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. படைக்கும்போது மட்டும் மாடிப்புறங்களில் படைங்க, இல்லைன்னா சூரிய வெளிச்சம் வர்ற இடங்களில் வந்து படைச்சிக்கங்க. அதுவே வந்து போதும். அந்த மாதிரி பால் வந்து பொங்கி வர்றது, அந்த பொங்கல் பொங்கி வருது இல்லையா, அது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று கிழக்கு பக்கம் பொங்கலாம், இல்லைனா மேற்கு நோக்கி பொங்கலாம், இல்லைனா வடக்கு பக்கம் பொங்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் பொங்குறது ரொம்ப 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 சிறப்பு. மகாலட்சுமியோட அம்சம், குபேரோட அம்சம் வந்து அந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிட்டும். வாழ்விலுடைய எல்லா துஷ்டங்களும் நீங்கிட்டு எல்லா விதமான அனைத்து செல்வங்களும் பெறக்கூடிய ஒரு அருமையான உகந்த இது வந்து உங்களுக்கு அதில் தெரியுதுன்னு சொல்லலாம். அப்புறம் எங்கே சூரிய வெளிச்சம் படுதோ அந்த இடத்துல காமாட்சி விளக்கு வச்சு 2 பக்கமும் குத்து விளக்கு வச்சு ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து வைக்கணும். வெற்றிலை மேலேயோ இல்லை மாவிலை மேலேயோ வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து ஊதுபத்தி சாம்பிராணி காப்பிட்டு அதுக்கப்புறம் கற்பூரத்தை ஏற்றி குலதெய்வத்துக்கு வந்து சொம்பில் தண்ணி வச்சுருக்கலாம், அதுவும் அது பக்கத்தில் வச்சுருங்க. அதையும் வச்சு நம்ம வணங்கிட்டு அதுக்கப்புறம் சூரிய பகவானுக்கு அந்த கற்பூரத்தை காட்டிட்டு அந்த கற்பூரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஏற்கனவே வந்து அடுப்பு கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கற்பூரத்து மேலே வந்து வச்சிடணும். இப்போ வந்து அது எரிய ஆரம்பிக்கும். விறகு வந்து கரெக்டாக அந்த அடுப்பு அணையாத அளவுக்கு பிடிக்கிற மாதிரி கண்டினியூவாக எரியிற மாதிரி பார்த்துக்குங்க. தெற்கு பக்கம் பொங்கக்கூடாது. மேக்சிமம் நீங்கள் வந்து அந்த தெற்கு பக்கம் பொங்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி வந்து மதியால வெள்ளலாம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது தெற்கு பக்கத்தில் நீங்கள் நின்றுக்கிட்டு முறத்தால் நம்ம அந்த அடுப்பு பகுதியை வந்து காற்று மாதிரி அடித்தோம் அப்படின்னா அந்த நெருப்பு வந்து வடக்கு நோக்கி வந்து விழ ஆரம்பிக்கும். வடக்கு நோக்கி விழும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பானையில் பொங்கறது வந்து வடக்கு நோக்கி வந்து பொங்க ஆரம்பிக்கும். அதுதான் விதியை வந்து மதியால வெள்ளான்னு சொல்லி அந்த மாதிரி தெற்கு நோக்கி பொங்காத அளவுக்கு பார்த்துங்க. மீறி பொங்கினா ஒன்றும் கஷ்டம் இல்லை. முருகப்பெருமானுக்கு போய் அன்னைக்கு நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒன்று மேற்கு பக்கம் கொஞ்சம் பொங்கி வருது, அதுக்கப்புறம் அந்த வடகிழக்கு மூலையில் பொங்கி வருது. ரொம்ப ரொம்ப நல்லது. இது சும்மா சிம்பிளாக தான் வச்சோம். இந்த மாதிரி வந்து பொங்கி வருது சிறப்பு. அதுக்கடுத்து தான் நான் இன்றைக்கி 2 ஆழாக்கு அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நல்லா வந்து 2 தடவை அலசிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்திருக்கேன். பச்சரிசியை இன்றைக்கி ஒரு நாளாச்சும் நம்ம கரண்டியை பயன்படுத்தி அதில் போடாமல் ஒன்று கையை பயன்படுத்தி அள்ளி போடலாம், இல்லைனா அதோடைய அந்த கிண்ணத்தோடைய கூட நம்ம பானவில் வந்து கொட்டிடலாம். வேணும்னா தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி உப்பு சேர்த்தேன், வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ பச்சரிசி போட்ட உடனே அடியில் போய் தங்கிடும், அடி பிடிச்சிடும், அதுவும் மனசுக்கு கஷ்டமாயிடும். அதனால் தயவு செய்து பச்சரிசி போட்ட பிறகு அடிக்கடி வந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எந்த வேலையாக இருந்தாலும் அதை கலந்து விட மறந்துடாதீங்க, இல்லைனா மனசுக்கு வந்து கஷ்டமாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பொங்கல் ரெடியாகி வந்துடும். இந்த பதத்தில் இருக்கும்பொழுது பொங்கலை வந்து நம்ம இறக்கணும். கொஞ்சம் நீராக இருக்குன்னு பார்க்காதீங்க.
பானை புது பானைன்றதுனால அந்த நீரை வந்து உறிஞ்சும். ப்ளஸ் இன்னொரு விஷயம், பொங்கல் அந்த பச்சரிசி வந்து ஆற கெட்டிப்படும். ஸோ இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம இதை வந்து எடுத்து இறக்கி வச்சிடலாம். எங்கே வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த சூரிய வெளிச்சம் வர்ற இடத்துல நம்ம காமாட்சி விளக்கு, அதுக்கப்புறம் காமாட்சி விளக்கு பக்கத்தில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் குத்து விளக்கு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து வாழலை வந்து பரப்பி வச்சுருக்கணும். அந்த வாழலை மேலே வெத்தலை பாக்கு வச்சுருக்கணும். நான் இன்னைக்கு வெத்தலையில் அந்த காம்பு நீக்கலை. ஏன்னா வந்து முப்பெருந்தேவியும் அந்த வெத்தலையில் வந்து அடங்கியிருக்காங்க. காம்பு பகுதி, நடுப்பகுதி, நுனியிலை, அதில் 3 தெய்வங்களும் இருக்குது. அதனால் நான் வந்து காம்பு பகுதி நீக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கொட்டைப்பாக்கு பயன்படுத்துங்க. எக்காரணத்தை கொண்டும் அந்த பேக்கெட் பாக்கு வந்து பயன்படுத்தாதீங்க. அப்புறம் வந்து இந்த பானையை நம்ம அந்த வாழை இலையோட நுனிப்பகுதி வடக்கு பகுதியில் வந்து வைக்கணும். ஒரு கடையோன்னு சொல்லுவாங்க, அந்த வளைய மாதிரி இருக்கும், அது மேலே வைக்கலாம். இல்லைனா ஒரு மணல் மாதிரி கூட்டி கூட அந்த மூலையில் அந்த வச்சிடலாம். வாழை இலை மேலே இல்லை, வாழையோட நுனியோட அந்த பகுதியில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 கரும்பு 2 பக்கமும் வச்சிடலாம். இப்போ வந்து அந்த மஞ்சள் பிள்ளையார் நம்ம பிடிச்சி வச்சிடலாம். அந்த மஞ்சள் பிள்ளையாரை இந்த வெத்தலைக்கு அந்த பக்கம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செய்து வைத்திருக்க அந்த பொங்கலை வந்து இது மேலே வந்து பரப்பிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழத்தை இது மேலே வச்சிடலாம். இப்படியும் வைக்கலாம், இல்லைனா வந்து நுனிப்பகுதி வந்து அந்த வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரியும் வைக்கலாம். அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சமாக வெல்லம், அதுக்கப்புறம் வாழைப்பழம், வேணும்னா தேன் இல்லைனா வந்து நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து தான் முக்கியமாக நம்ம விவசாயிகளுக்கும் சரி, சூரிய பகவானுக்கும் நன்றி செலுத்தும் விதமாகவும், அதுக்கப்புறம் மகாலட்சுமி பூஜைக்காகவும் நம்ம இன்றைக்கி வந்து இதில் சில காய்கறி வகைகளை வைக்க போகிறோம். இந்த காய்கறிகளை வச்சு வணங்கும்போது பார்த்திங்கன்னா வாழ்வில் எல்லா செல்வமும் நமக்கு கிடைக்கும். 21 காய்களை வச்சு அன்றைக்கி வந்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன மாதிரியான காய்களை வைக்கணும், என்ன மாதிரியான காய்களை வைக்கக்கூடாதுன்னு நம்ம அப்போ பார்க்கலாம். 21 காய்கள், எந்த காய்கள் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் எந்த காய்கறிகள் வைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், வாழைக்காய், வெங்காயம், பாகற்காய் கசப்புத்தன்மை, அதுக்கப்புறம் முருங்கை வந்து முறிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே வைக்காதீங்க. மற்ற காய்கறிகள் வைக்கலாம். எந்த காய்கறிகள் முக்கியமாக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணி, அதுக்கப்புறம் புளிக்கரணன்னு சொல்லுவாங்க, பிடிக்கரணன்னு சொல்லுவாங்க, அது வைக்கணும். இப்போ இதெல்லாமே முழுசாக தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. 21 காய்கள் நீங்கள் கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகள் கூட வைக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய காய்களை 21 காய்கள் சேர்ந்ததை நம்ம வந்து சமைச்சியும் அன்றைக்கி நம்ம பரிமாறணும். அந்த இலையில இருக்கணும். அதாவது நம்ம இந்த பொங்கலை சுற்றி சைடில் வந்து வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்க போனீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கை பொரியலாக பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பூசணியை கூட்டு மாதிரி செஞ்சுக்கலாம். பீட்ரூட் பொரியல் பண்ணிக்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய காய்களை பருப்பு சேர்த்து பருப்பு குழம்பாக வச்சுக்கலாம். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் வெங்காயம் சேர்க்காம சமைச்சு பாருங்கள். அதாவது வெங்காயம் சேர்க்காம சமையலில் வந்து சமைச்சு அன்றைக்கி சாமிக்கு நைவேத்தியம் பண்ணினா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நாளில் 21 காய்கறிகளை பயன்படுத்தி 3 விதமான சமையலை எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் ஏற்கனவே நம்முடைய டுடே சமையல் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ எப்படி சாமியை வழிபடணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம மகாலட்சுமி இது வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் வச்சிங்கன்னா இன்னும் சிறப்பு. கும்பம் வைக்கிறது. கும்பம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பித்தளை சொம்பு இல்லைனா வந்து வீட்டில் வந்து வெள்ளி சொம்பு இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து 3 இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் இந்த சைடில், அதுக்கப்புறம் மேல் வாய்ப்பகுதியில் 2, ஆக மொத்தம் 5 குங்குமம் வைக்கணும், சந்தன குங்குமம் வைக்கணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி, அதாவது அந்த சொம்பு ஃபுல்லாக தண்ணி, அதில் எலுமிச்சம்பழம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு போடலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அந்த பவுடராகவே போடலாம். காயின் முடிஞ்சால் போடலாம், இல்லை பவுன் முடிஞ்சாலும் போடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி மட்டை தேங்காயில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மேலே வந்து கலசம் மாதிரி வச்சுட்டு, அது மெயினாக வந்து மா இலை போடணும். ஒரு 5 மா இலை வந்து போட்டுங்க. இந்த மாதிரி வச்சு ரெடி பண்ணிங்க. அதுக்கப்புறம் கீழே வைக்கக்கூடாது. ஒரு இலை பரப்பி, வாழை இலை பரப்பி, அந்த வாழையிலுடைய நுனி வந்து வடக்கு நோக்கி இருக்கணும். அதில் வந்து பச்சரிசி பரப்பி 5 ரூபா காயின் வச்சு அது மேலே இந்த கலசத்தை வைக்கணும். இது வந்து உங்களுடைய பூஜை அறையில் வைக்கணும். மெயினாக இது வந்து பூஜை அறையில் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து உங்களுடைய தென்மேற்கு மூலையில் வைக்கணும். தென்மேற்கு மூலையில் இந்த கலசம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ண பிறகு எப்படி நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஊதுபத்தி, அதுக்கப்புறம் சாம்பிராணி புகை எல்லாமே வந்து காமிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வாழை இலையிலையும் சரி, காமாட்சி விளக்குலையும் சரி, சூரிய பகவானுடைய ஒளி வர்ற மாதிரி பார்த்துங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டில் இருந்தால் மாடியில் படைங்க, இல்லைனா பால்கனியில் படைங்க, இல்லைனா ஜன்னல் வெளிச்சம் வர்ற இடத்துல வந்து வச்சு தாராளமாக படைங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து கற்பூர தீபம் ஏற்றிக்கிங்க. ஏற்றிட்டு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வம் சொம்பில் தண்ணி
வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு காட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பிள்ளையாருக்கு காட்டுங்க. அப்புறம் சூரிய பகவானுக்கு காட்டுங்க. சூரிய பகவானை நினச்சி மனசார வேண்டிக்குங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு என்ன வேணுன்றது உங்களால் அந்த நிமிஷம் கேட்க முடியலாம், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு ஒரு நிமிஷம் நினச்சி வேண்டி பாருங்கள். அந்த நல்ல உள்ளத்துக்கு கண்டிப்பாக அந்த சூரிய பகவானுடைய அருள் வந்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கஷ்டம் போகணும்னு கூட சிம்பிளாக நீங்கள் சொல்லி வேண்டிக்கலாம். அது உண்மையிலேயே ஒருவருடைய கஷ்டத்தை நம்ம நினச்சி வேண்டும் போது அது கண்டிப்பாக நமக்கு வந்து நல்லதை தான் செய்யும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த தீபத்தை உள்ளே எடுத்துகிட்டு போங்க, வீட்டு உள்ளே எடுத்துகிட்டு போங்க. வீட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்ம கலசம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கலசத்துக்கு மகாலட்சுமியை நினச்சி வேண்டிக்குங்க. அன்றைக்கி அப்போவே கையில் வந்து பூ வச்சுங்க. ஒரு 8 தடவை லக்ஷ்மி மந்திரம் சொல்லலாம். இல்லைனா வந்து லக்ஷ்மி பேரை ஸ்ரீம் ஸ்ரீம் சொல்லி லக்ஷ்மி பேரை சொல்லுங்கள், அதுவே போதும். பேரை சொல்லி இருக்க 8 லக்ஷ்மியோட பேரை சொல்லலாம். பேரை சொல்லி பூவை சாத்தினாலே போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் கற்பூரத்தை வெளியில் கொண்டு வந்து அந்த இலையில எல்லாத்தையுமே காமிச்சிட்டு கற்பூரத்தை வந்து குளிர் வச்சுட்டு அந்த பொங்கலை வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொங்கலை கொஞ்சமாக எடுத்துட்டு பசு இருந்ததுன்னா பசுக்கு வைக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தால் பெண் குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். இல்லைனா ஆண் குழந்தைகள் இருந்தாலும் ஊட்டலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பாக அந்த மாதிரி செய்கிறது. இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் பொங்கலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இது. கண்டிப்பாக உங்களால் வீடு மனை எல்லாமே வாங்க முடியும். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான நாள் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் சில விஷயங்கள் சொல்ல மறந்துட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மற்றவங்களுக்கு பயன்பெறணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ளதற்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னுடைய கனிவான இனிப்பான பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.